ரைட், ரத்த தானம் பத்தி இன்னைக்கு ஒரு 5 minutes ஆல் ஆஃப் லிசன் சொல்லும் போது கவனி, பேசாது. இன்னொரு முறை சவுண்ட் வச்சுன்னா வெளியாச்சு. இப்போ ரத்த தானம் சொல்லி நிறைய இடத்துல விளம்பரப்படுத்துறாங்க. நிறைய பேர் வந்து டொனேட் பண்றாங்க. நம்முடைய உடம்புல வந்து உயிர் வாழணும், உடம்புல உயிர் வாழணும்னா கண்டிப்பா என்ன தேவை? ரத்தம் தேவை. அது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ரத்தம் வந்துதான் நம்ம உடல்ல வந்து போக்குவரத்து போல செயல்படுது. என்னது? போக்குவரத்து போல செயல்படுது. அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஆக்சிஜன் எடுத்து செல்வதும், அனைத்து தாது உப்புக்கள், வைட்டமின்கள், சத்துக்கள் எல்லாத்தையும் எல்லா உறுப்புகள் எடுத்து செல்வது ரத்தம் தான். அதே போல எல்லா உறுப்புகளிலிருந்தும் கழிவு பொருள்களை எடுத்து வந்து கழிவு நீக்க மண்டலத்திலிருந்து வெளியேற்றுவதும் ரத்தம் தான். சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி எல்லா உறுப்புகள் எடுத்து செல்வதும் ரத்தம். அதே போல மூக்குல நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை கூட இதயத்துல போய் ரத்தத்துல கலந்து அதுக்கப்புறம் எல்லா பாகங்களுக்கும் போகுது. அதே போல எல்லா பாகங்களிலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயு ரத்தத்தின் மூலமா நுரையீரலுக்கு வந்து நுரையீரலிருந்து வெளியே வரது காரணம் அந்த ரத்தம். ஓகேவா? சரி, இந்த ரத்தம் வந்து செயற்கையாக இதுவரையும் தயாரிக்க முடியாது. அதுதான் ஒரு காடு. லேப்ல வந்து ரத்தத்தை தயாரிக்கலாம்னா தயாரிக்க முடியாது. இதுவரையும் எவ்வளோ அறிவியல் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம உடல் உறுப்புகளை வந்து உள்ளுறுப்புகளை தயாரிக்கின்ற அளவிற்கு இன்னும் முன்னேற்றம் அடையுது. கிட்னி தயாரிக்க முடியாது. ஹார்ட் இப்போதான் தயாரிச்சிருக்கிறாங்க, கர்ப்பத்தை வச்சிருக்கிறாங்க, நுரையீரலும் தயாரிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ரத்தத்தை வந்து தயாரிக்க முடியாது. அப்போ ஒரு உடம்புல வந்து ரத்தம் போயிடுச்சுன்னா, ரத்தம் இல்லைன்னா கண்டிப்பா என்ன ஆயிடுவாங்க? டெத், முடிஞ்சிருக்காது. அப்போ ஆக்சிடென்ட் ஆகும்போதோ அல்லது ஏதாவது உடல்நிலை சரியில்லாத இருக்கும் போதோ ஆப்ரேஷன் பண்ணும்போதோ நிறைய ரத்தம் வெளியே போகும். அப்போ அவங்க என்ன பண்ண, திருப்பி வேற ரத்தத்தை ஏற்றணும். அப்போ செயற்கையா தயாரிக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? நம்மளை போற ஆட்கள் வந்து ரத்தத்தை நம்ம என்ன பண்ணோம்? அப்போ டொனேட் பண்ணணும். டொனேட் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? ரத்த வங்கி, பிளட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு, எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்கு. அந்த பிளட் பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்தத்தை சேகரித்து வச்சுப்பாங்க பத்திரமா. அப்ப யாருக்கு அந்த ரத்தம் தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு அந்த ரத்தத்தை எடுத்து ஏற்றுவாங்க. அந்த உயிர் வந்து காப்பாற்றப்படும். புரியுதா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? ரத்த தானம் கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம். சரி, நம்ம ரத்தத்தை கொடுத்துடுறோம். நம்ம ரத்தத்தை கொடுத்துறதுனால நம்ம உடம்புல ரத்தம் காலி ஆயிடுமே சார் அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தம் வந்து காலி ஆகாது. ரத்தம் எங்க உற்பத்தி ஆகுது பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை. எங்க? எலும்பு மஜ்ஜை, கரித்துண்டுன்னு சொல்றோமே, அதுதான் ரத்தம் உற்பத்தி ஆகுது. அந்த எலும்பு மஜ்ஜை ரத்தம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக திருப்பி என்ன ஆகிடும்? உற்பத்தி ஆகிடும். நம்ம உடம்புல எவ்வளோ ரத்தம் வெளியே போதோ அதிகமாக போயிட்டா டக்குன்னு உற்பத்தி ஆகாது. அதனால ஆக்சிடென்ட் ஆகணும்னா டக்குன்னு இறந்துடுறாங்க, ரத்தம் வெளியே போயிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து மொத்தமாக எடுக்க மாட்டாங்க, ஒரு 300 ml தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது ஒரு நாள் 2 நாளைக்குள்ள என்ன ஆகிடும்? ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி புது ரத்தம் உற்பத்தி ஆகிடும். அப்போ நம்ம பிளட்டும் ஃப்ரெஷ் ஆகிடும். அதனால ரத்த தானம் கண்டிப்பாக எல்லோருக்கும் கொடுக்கலாம், எல்லாரும் கொடுக்கலாம். மூணாவது விஷயம், எப்பெல்லாம் கொடுக்கலாம் சார் அப்படின்னா, 18 வயசுக்கு மேல ஆனா கொடுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். 18 வயசுக்குள்ள கொடுக்க முடியாது. 18 வயசுக்கு மேல ரத்தத்தை கொடுக்கலாம். சரி, 18 வயசுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கொடுக்கலாம்? இல்லை ஒரு ரத்தத்தை ஒரு முறை கொடுத்துட்டு பிறகு அடுத்த முறை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம். 3 மாதம் கூட சொல்கிறாங்க. பட் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? 6 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணலாம்? ரத்தத்தை டொனேட் பண்ணலாம்.
சில பேர் வந்து ரத்தத்தை வித்துட்டு வராங்க, பணத்துக்காக ரத்தத்தை வித்துட்டு வந்து குடியேற்று இல்லைன்னா இருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலால வெளியே இருப்பாங்க, யாருன்னா ரத்தம் கொடுத்து வருவாங்களா, ஏன்னா அவங்க பேஷண்ட் காப்பாற்றணும். அப்ப இவர் போவார், சரி ரத்தம் கொடுக்குறா, எனக்கு இவ்வளவு காசு கொடுக்குறியா, என்ன பண்றாங்க, காசு வாங்கிக்கிறதா நிறைய பேர் ரத்தத்தை கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஃப்ரீயாவே 6 மாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், டொனேட் பண்ணலாம். பெரிய ஹாஸ்பிட்டல்களை போய் நான் ரத்தம் டொனேட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்க ரத்தத்தை எடுத்துப்பாங்க. சிஎம்சிலையோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ரோட்டரி கிளப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேயே வராது, இங்கேயே வேனை நிறுத்திட்டு இங்கே வேன் எடுத்துன்னு போயிடுவாங்க ரத்தத்தை. அன்னைக்கு ஒரு 2 முறை ரோட்டரி கிளப்ல கேம்ப் போட்டாங்க. அப்போ ரத்தம் கொடுக்கறதுனால யாரோ ஒரு உயிர் இந்த ரத்தத்தினால காப்பாற்றப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா ரத்தத்தை கொடுக்கலாம். பொம்பளைங்க தாராளமா கொடுக்கலாம், எல்லாருமே கொடுக்கலாம். ரத்தம் கொடுக்கலாம், 18 வயசு மேல கொடுக்கலாம், 6 மாசம் ஒரு முறை கொடுத்துட்டே இருக்கலாம், எந்த விதமான தப்பும் இல்லை. நம்ம ரத்தம் வந்து நல்லா சேவா. அடுத்தது ரத்தம் கொடுத்துட்டு பிறகு அவங்க உட்கார வைப்பாங்க, கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உடம்பு ஏதாவது மாற்றம், எல்லாம் பிளட் வெளியே போயிருக்குல்ல, 300 ml எடுத்துருக்காங்கனால ஒரு சில பேர் அப்படியே ஒரு மயக்கமா தெரியும் கொஞ்ச நேரம். அப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் உடம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இந்த பிளட்ல பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, சொல்லியிருக்காங்களா? ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், இத்தனை வகையான ரத்தம் இருக்கு. இதுல ஏ பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு ஏ பாசிட்டிவ் மட்டும் தான் ஏற்றலாம். அதே போல ஏ நெகட்டிவ்னா ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ்னா பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ்னா ஏபி பாசிட்டிவ் ஏற்றணும், ஏபி நெகட்டிவ்னா ஏபி நெகட்டிவ் ரத்தம் தான் ஏற்றணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ, ஓ பாசிட்டிவ் அதே தான், ஓ நெகட்டிவ்க்கும் அதே தான். ஆனா இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் பிளட் வந்து இவங்க எல்லாருக்குமே ஏற்றலாம். இந்த பிளட் வந்து இவங்க எல்லாருக்குமே ஏற்றலாம். ஒன்று இவருக்கு என்ன பண்ணலாம், ஏ பாசிட்டிவ் ஏற்றலாம் அல்லது ஓ ஏற்றலாம். பி பாசிட்டிவ் பி, ஏ நெகட்டிவ் பிளட் தான் ஏற்றலாம் அல்லது ஓ ஏற்றலாம். இந்த பிளட் மட்டும் ஒரு ஸ்பெஷல், எல்லாருக்குமே ஏற்றலாம். ஆனா இவங்களுக்கு இதை ஏற்ற முடியாது. ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ்னா ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இருக்கிற பிளட் மட்டும்தான் ஏற்றணும். அதுதான் இந்த ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இருக்கிறவங்கலாம் ஹீரோக்கள். நாங்கள் எல்லா உயிரை காப்பாற்றுவோம், நாங்க எல்லா உயிரை காப்பாற்றுவோம். ஆனா எங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ஐயோ கத்துவோம். ஓகே, நாங்களாம் தானம் பண்றோம்.